கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம ராஜராஜன் இருக்காருல, அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ரெண்டு மாப்பிள்ளை கூட. ஏன்பா நீ தான் அந்த ஊருக்கு போயிட்டனா, ராஜா சேதுபதியோட பேரன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இளையராஜாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி. இளையராஜாவுக்கு ஃபோன் அடித்தோன்னே, நீ நாளைக்கு வரப்போ வந்து எப்படி வரணும்னு நான் சொல்கிறேன், அதுபடியே வந்துடு சரி மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொன்னோன்னே, அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. என்னது எல்லாரையுமே காணுமே, நம்மள ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஊருக்கு போக போகிறேன்னு நினச்சா, மாமா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அத்தை வந்துட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சாமுண்டீஸ்வரி வந்துட்டாங்க. எங்கே ரோகிணியை காணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து ரெடி ஆகிட்டா, காரில் வந்து உட்கார வச்சாச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா எங்கள் ஊரெலாம் எவ்வளோ பசுமையாக அழகாக வயல்வெளிக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். எங்கே திரும்பி பார்த்தாலும் வயல்வெளி தான், ஜிலு ஜிலுன்னு காற்று, பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. ஏங்க இப்போ இந்த பேச்செல்லாம் ரொம்ப முக்கியமாக, இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் ஓவராக வந்து பேசாதீங்க, எனக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்காது. ஏம்மா அப்பா மனசில் பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இல்லை சாமுண்டேஸ்வரி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஊருக்குள்ளே வந்தோடனே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பா உங்களை பற்றி சொல்லுங்கப்பா, சின்ன வயசில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க, அது மாதிரி கதையெல்லாம் சொல்லுங்கள், தாத்தாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஊரில் தாத்தா இருப்பாங்களா, பார்க்க போகிறோமா, எப்படி இருப்பார், அவர் ரொம்ப கம்பீரமான மனுஷன் அப்படின்னு சொன்னோன்னே, காரை நிப்பாட்டுங்கன்னு சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க. ஏன் என்னாச்சு அத்தைங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பற்றியோ அந்த ஊரை பற்றியோ எதையும் பேசக்கூடாது. ஏம்மா பழசெல்லாம் தெரிஞ்சால் தானே யார் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த ஊரில் இருக்கிற 4-5 பேர் வந்து வராங்க. வந்தோடனே ராஜராஜன் கிட்டே வந்து பேசுகிறாங்க. ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது, இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டேஸ்வருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. இதுதான் சக்தி வாய்ந்த கோயில், எப்போதும் ஊருக்குள்ளே 25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க, இப்போ வந்திருக்கீங்க, இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுங்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து வழி விட்டுட்டு சாமுண்டேஸ்வரி அம்மா குடும்பத்துக்கு முதல் மரியாதை வந்து கொடுக்குறாங்க. இவர் தான் பெரிய ஆள், நம்ம ராஜா சேதுபதியோட பையன், இவருக்கு தான் முதல் மரியாதை வந்து செய்யணும், பரிவட்டவங்க கட்டுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னோன்னே, ராஜா சேதுபதியோட பையன் இருக்காங்களே ராஜராஜனுக்கு, அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சாமுண்டேஸ்வரிக்கும் கட்டி விடலான்னு பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், வரக்கூடிய மரியாதையை வேணான்னு சொல்லக்கூடாது அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களும் வந்து பரிவட்டத்தை வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க. அம்மா எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கம்மா, பார்த்தியா நமக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. 2 பேருக்கும் வந்து மாலையெல்லாம் போட்டு ரொம்ப வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் வந்து நல்லபடியாக கவனிச்சுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. ஆமாப்பா, என்னப்பா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தாத்தாவை பற்றி ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்போனா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு ரேவதி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போதே, மாமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், போகும்போதே பாதி வழியிலையும் அத்தை வந்து வண்டியை திருப்ப சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இல்லைம்மா நான் ஏதாவது சொல்லுவேன், சொன்னால் கண்டிப்பாக அவளுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது, எதுக்குமா ஊருக்கு போகிற நேரத்தில் வந்து சண்டையும் சச்சரும் வந்துக்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல வந்து பேசும்போது, இல்லைம்மாம்மா நீங்கள் சொல்கிறதுனா சொல்லுங்கள், நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம்ல இந்த ஊரை பற்றி அப்படின்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ராஜா சேதுபதியோட கம்பீரத்தையும் மரியாதையும் எல்லாரும் வந்து ஏஞ்சி நிற்பாங்க. இது வந்து பயத்தினால கிடையாதுமா, அவர் மேலே வச்சிருக்கிற அன்புனால பாசத்தினால. அப்படியா, ஊரே வந்து மரியாதை வச்சிருக்குன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கற்பனையில் இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா எல்லாருக்கும் நல்லது தாம்மா வந்து அள்ளி அள்ளி வந்து செய்வார். ஆமாம் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வாங்க, ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பழியை தூக்கி போட்டுருவாங்க. சரி பேசின வரைக்கும் போதும், வாங்க இங்கேருந்து போகலான்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. நீங்களாவது சொன்னீங்களே, இல்லாட்டி ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், வாங்க போகலான்னொன்னே அப்படியே காரில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வந்து இனிமேட்டு ராஜராஜன் கார் கூட வந்தால் நிச்சயம் அவர் எதாவது சொல்லிகிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு வேறு காரில் வந்து வராங்க. கார்த்தி, ராஜராஜன், நம்ம மயில் வாகனம் எல்லாரும் ஒரு காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னே 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் நான் இப்போ தான் மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலால் தொட்டு அப்படியே வந்து வணங்குறாங்க, கண்ணில் வந்து ஒத்திக்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு தனி பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி
சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜராஜன், ஆமாம்மாம்மா, இவ்வளோ நேரம் அவங்க முகத்தை பார்த்தோம், சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனேயே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கீங்களேங்கிற மாதிரி யோசிக்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. கடவுளே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட மகன், மருமக, பேத்திங்க எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன்னு கார்த்தி வேற சொல்லியிருக்காப்புல. கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயமும் வெளியில் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி கார்த்தி வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கும் எந்த விதத்துலையும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சாமுண்டீஸ்வரிக்கும் எக்காரணம் கொண்டு என் பேரன் கார்த்திங்கிற விஷயமும் வந்து தெரியக்கூடாது. கடவுளே, நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல நம்ம கோயிலுக்கு வந்துடுறாங்க. இளையராஜா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வரப்பயே கோட் சூட்டில் தான் மாசாக கம்பீரமாக வந்து வராங்க. எதுக்காக மாப்பிள்ளை நம்மளை இது மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து வர சொன்னாப்புல, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா உன் ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாங்களான்னு கேளுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் போடுறப்ப, மாப்பிள்ளை என்னால் வர முடியல, ஒரு வாரம் கழித்து வந்துட்டுமா, நீ மட்டும் இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே இங்கே வந்து நிற்கலைன்னு வச்சுக்கியேன், அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னப்பா உன் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு ஒரு வாரம் கழித்து வரேன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு நம்ம ராஜராஜனும் பக்கத்தில் இருக்கிற மயில் வாகனமும் கேட்டோன்னே, அவன் இப்படி தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி கார்த்தி, ஏமாந்துட்டியா? உன் ஃப்ரெண்டை பற்றி கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்க. என்ன சொல்லி வச்சாப்புல, நீங்கள் இங்கே தான் பக்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னாப்புல. இவனுக்கு இதே விளையாடுறதே விளையா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்தமாரி கோட் சூட்டோட வரணும், ரொம்பவே காஸ்டியூமுக்கெலாம் ஏகப்பட்ட ரூபா வந்து செலவாயிடுச்சு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இளையராஜா. சரி சரி, பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, டேய் காரெல்லாம் வேணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காரெல்லாம் வேணுமா? அதுக்கெலாம் நீ தான்ப்பா ஏற்பாடு பண்ணணும், அந்தளவுக்குலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னொன்னே பெரிய பெரிய கார்லேருந்து எல்லாம் வந்து கார்த்தி வந்து ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.